ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. சிறப்பு அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறோம். அமைதி தீவான இலங்கையை தாக்கிய டெட்வா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவு குறித்த சமீபத்திய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறோம். பேரழிவின் முழு பின்னணியையும் இலங்கையின் துயரத்தையும், குறிப்பாக அண்டை நாடான இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சாகர் பந்து என்ற மீட்பு நடவடிக்கை எவ்வாறு பல உயிர்களை காப்பாற்றியது என்பதையும் இந்த வீடியோ ஆவணப்படுத்துகிறது. டிட்வா இந்திய பெருங்கடலில் உருவான அதிதீவிர புயல். கரையை கடந்தபோது மணிக்கு 160 கிலோமீட்டரை தாண்டிய வேகத்தில் வீசிய காற்றால் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாத மழையும் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் தீவின் பல பகுதிகளை சிதைத்துள்ளன. புயல் கரையை கடந்த சில மணி நேரங்களுக்கு உள் கொழும்பின் முக்கிய நகரங்கள், கால்கள், மாத்தறை உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மரங்கள், மின்கம்பங்கள் சரிந்ததால் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு முற்றிலுமாக முடங்கியது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். டிட்வா புயல் விட்டுச் சென்ற சோகத்தின் தற்போதைய அடையாளம், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 153ஆக அதிகரித்துள்ளது. பல ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு பகுதி முழுவதுமாக வெள்ளத்தில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு, அம்பாறை, கண்டி போன்ற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வீடுகளை இழந்த மக்கள் தற்காலிக முகாம்களில் உணவு, குடிநீர், மருத்துவ உதவி இல்லாமல் போராடி வருகின்றனர். குழந்தைகள் பசியால் தவிக்கின்றனர். ஒரே இரவில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம், எப்போது எங்களுக்கு உணவு கிடைக்கும்? இது பாதிக்கப்பட்டவர்களின் வலி நிறைந்த கேள்வியாக உள்ளது. மற்றும் பலத்த மழை காரணமாக மட்டக்களப்பு முழுமையாக வெள்ளத்தில் சிக்கியிருப்பதால் மீட்புப் பணிகளும் நிவாரணப் பணிகளும் பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளன. சுகாதார நெருக்கடியை தவிர்க்க சர்வதேச உதவிகளை நாங்கள் தீவிரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கடியான தருணத்தில் அண்டை நாடான இந்தியா தனது உதவிக்கரம் நீட்டியுள்ளது. புயல் சீற்றத்தால் சிக்குண்டுள்ள இலங்கைக்கு உதவும் வகையில் கப்பல்கள் மூலம் உணவுப் பொருட்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்தியா இந்த அவசரகால மீட்பு நடவடிக்கைக்காக ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் ஒரு பெரும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் இலங்கையின் கடற்படை மற்றும் விமானப்படையுடன் இணைந்து வெள்ளத்தில் சிக்கியோரை மீட்கும் பணியை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையை முன்னெடுக்கும் வகையில் இலங்கை விமானப்படையுடன் இணைந்து தேடுதல் பணிகளில் இறங்கவும், வெள்ளத்தில் சிக்கியோரை மீட்கவும் 2 ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலர் மீட்கப்பட்டு வருகின்றனர். இந்த மீட்பு பணிகள் குறித்து இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எக்ஸ் வலைதள பதிவில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தனது பதிவில், ஆபரேஷன் சாகர் பந்து பல உயிர்களை காப்பாற்றியது. இலங்கையில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் பலர் மீட்கப்பட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒருவரி செய்தி இந்தியா மேற்கொண்ட பணியின் மகத்தான வெற்றியை உணர்த்துகிறது. இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு மேல் தாழ்வாக பறந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை கண்டறிந்து அவசர மருத்துவ உதவிகளை அளித்து பத்திரமாக மீட்டன. சிக்கலான சூழலிலும் மனிதாபிமானத்துடன் செய்யப்பட்ட இந்த செயல்பாடு பிராந்தியத்தில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை நிரூபித்தது. மீட்புப் பணி ஒருபுறம் என்றால், மறுபுறம் நிவாரணப் பணி. கப்பல்கள் மூலம் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், தங்குமிட கூடாரங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இந்த நெருக்கடியான தருணத்தில் உடனடியாக இந்தியா வழங்கிய உணவு மற்றும் மீட்பு உதவிகள் விலைமதிப்பற்றவை. நட்பு நாடான இந்தியாவின் இந்த செயல்பாடு இரு நாடுகளின் உறவு எவ்வளவு வலிமையானது என்பதை நிரூபித்துள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து என்பது வெறும் மீட்பு நடவடிக்கை அல்ல. இது பிராந்தியத்தில் இந்தியாவின் அசைக்க முடியாத மனிதாபிமான தலைமைக்கு ஒரு சான்றாகும். வெள்ளம் வடிந்தாலும் சேதமடைந்த உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய நிலங்களை சீரமைப்பதுதான் இலங்கைக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய பொருளாதார சவால். சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவு இதற்கு கட்டாயம் தேவை. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 153 பேருக்கும் அஞ்சலி செலுத்துவதுடன் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள உலகமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்தியாவின் ஆபரேஷன் சாகர் பந்து போன்ற மனிதாபிமான முயற்சிகள் இரு தேசங்களின் நல்லுறவுக்கு ஒரு பாலமாக திகழும். இயற்கையின் சீற்றத்திலிருந்து இலங்கை மீண்டு வரட்டும். இந்திய கடற்படையின் சாகர் பந்து போல மனிதாபியம் தொடர்ந்து வெல்லட்டும்.
இணைந்திருங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.